ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். அது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, காது குத்து ஃபங்க்ஷன் தான் போகிறோம். நான் அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணனோட ஒய்ஃப் பசங்க எல்லாம் ரெடியாகி போயிட்டோம். ஃபங்க்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா 9-10 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிட்டோம். நாங்கள் ஐயோ டைம் ஆகிடுச்சின்னு நாங்கள் 9:45க்கு போனோம். ஆனால் அங்கே ஸ்டார்ட் ஆனது எத்தனை மணிக்கு தெரியுமா? 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளேயே வீட்டிலேருந்து ஃபோன் வந்துடுச்சு. என்ன எங்கே இருக்கீங்க, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சான்னு கேட்டாங்க. இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகுதுன்னு சொல்லிட்டு தட்டு வரிசைலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து எடுத்துன்னு போயிட்டு எங்கே காது குத்துறாங்களோ அந்த இடத்துல தட்டு வரிசைங்களாம் நம்ம லைனாக வைக்கணும். தட்டு வரிசைலாம் எடுத்து வச்சுன்னு ரெடியாக நின்றுட்டோம். இப்போ லைனாக மோளம் அடிச்சுட்டே கிளம்பி வந்துட்டு இருந்தோம். இந்த தட்டு வரிசைலாம் எடுத்துன்னு போனது லைனாக அடுக்கி வச்சுட்டாங்க. பசங்களை தேடிட்டு இருக்க கேப்பில் நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பசங்களை பிடிச்சிட்டு வந்து மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு சின்னுவை பார்த்துன்னு சிரிச்சுட்டே சின்னுன்னு கூப்பிட்டு சிரிச்சுட்டே மொட்டை அடிச்சுக்கிட்டான். கிட்ட பசி எடுக்கிற மாதிரி இருக்கேன்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு ஆன்ட்டியை பார்த்தேன். அவங்க டீ பிடிச்சி குடிச்சிட்டு இருந்தாங்க. நம்மளும் ஒரு டீயை போட்டுருவோம், நமக்கு டீ தானே முக்கியம் அப்படின்ட்டு நான் டீ குடித்தோம். நானும் அந்த ஆன்ட்டியை தான் ஃபஸ்ட்டு குடிச்சிது. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் டீ கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க தான் காது குத்துற குழந்தைங்களோட அம்மா. இவங்க வந்து அவங்களோட ஆயா. குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருந்தது. மொட்டை அடிக்கிறதுக்கே இப்படி அழுதுட்டு இருந்தா, காது குத்துறதுக்கு எப்படி அழுமோ தெரியல. அப்புறம் அந்த ஏர் பேண்ட்லாம் கட்டிட்டு ஒரு வழியாக உட்கார வச்சாச்சு மொட்டை அடிக்க. அவங்க தாத்தாவும் அடுத்தது மொட்டை அடிக்க போகிறம்மான்னு சொன்ன உடனே தான் கொஞ்சம் ஓரளவு கழைய நிறுத்துச்சு. தாத்தா நீயும் மொட்டை அடிச்சுப்பலன்னு கேட்டுகிட்டே மொட்டை அடிச்சுட்டு இருந்தது. ஷேக் பண்ணிகிட்டே இருந்ததுனால கீரல் விழுந்து ரத்தம் வந்தது. அது பாப்பா அங்கே போய் மம்மின்னு பார்த்துட்டு இருந்தது. அப்புறம் கூப்பிட்டுட்டு வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது யுகன் வந்தான். யுகன் அவங்க மம்மி பாப்பாலாம் 2 பேருக்கும் மொட்டை அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ இவங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸு வச்சு தான் புது ட்ரெஸ் போட்டுட்டு காது குத்திப்பாங்க. ட்ரெஸ்லாம் போட்டுன்னு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் இவங்கெல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. சின்ன கொஞ்சம் எப்போ முடியும் டயர்டாக ஆகிடுச்சு. அப்புறம் இந்த கடை வெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் காது குத்தேவான். அதனால் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறம் காது குத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் கும்பலை பார்த்தவொன்னே 2 பேரும் பயந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மாமா மடியில் உட்கார வச்சு ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு குத்தி முடிச்சாச்சு. அப்புறம் தங்கச்சிக்கு குத்தி முடித்தாங்க. சந்தனம் பூசி மாலை போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க. சரி நம்ம சாப்பிட்டு டைம் ஆகிடுச்சு போகலான்ட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். சிக்கன் 65, சிக்கன் பிரியாணி, கத்திரிக்காய், தயிர் பச்சடி, பிரெட் அல்வா இதெல்லாம் இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.